அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 5. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் வந்து கொலம் பிரேக். ஏற்கனவே நாங்கள் பார்ட் 4ல் பார்த்துருப்போம் பேஜ் பிரேக். இன்றைக்கி கொலம் பிரேக் பார்ப்போம். நான் வேர்டு ஓப்பன் பண்ணுறேன். Microsoft Word blank document. இப்போ நாங்கள் டிஃபால்ட்டாக எங்களுக்கு செட் பண்ணியிருக்கிறத வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு போர்ட்ரேட்டுக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொலம் பிரேக் பண்ணுறதுக்கு லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றிக்கொள்வோம். பேஜ் செட்டப்பில் மார்ஜினில் எல்லாமே 0.5 மாற்றுவோம். 0.5 லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றுறேன். A4 சைஸ் பேப்பர் லேண்ட்ஸ்கேப். இப்போ இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணுறதுல சாம்பிள் பாருங்கள். ஏன்னு ஒன்று டைப் பண்ணிட்டு போகிறோம். இப்போ என்ன செய்யுது, கண்டினியூவாக இங்கே ஆரம்பித்து கடைசி தொங்கல் வரைக்கும் அந்த பேஜில் ரைட் சைடு எண்ட் வரைக்கும் முடிச்சுட்டு வருது. அடுத்த என்டர். அடுத்து அப்போ இது ஒரு பேஜ் உண்டு. இந்த பேஜில் இங்கே ஆரம்பித்தா லெஃப்ட் சைடு ஆரம்பித்தா ரைட் சைடு நாங்கள் மார்ஜின் செட் பண்ண இடத்து வரைக்கும் போகும். ஆனால் கொலம் பிரேக் அப்படின்னு சொல்கிறது வந்து லே அவுட்டில் கொலம் பிரேக் 2 columns கொடுங்க. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த லேண்ட்ஸ்கேப்புன்னு சொல்கிற இந்த பேப்பரை 2 பகுதியாக பிரித்து தரும், பிரேக் பண்ணி தரும் கொலம். அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். அதனுடைய முடிவு வந்து அடுத்த குளத்துக்கு கண்டினியூ லைன்ஸாக போய்கொண்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி நாங்கள் இது எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு A4 சைஸில் 2ஆக மடித்து இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரியான விடயங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு A4ல் ஒரு இன்விடேஷன் அடிக்கும்போது முன்னுக்கும் பின்னுக்கும் பிரிண்ட் பண்ணி போட்டு மடிக்கும்போது இன்விடேஷன் ரெடி ஆகும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த கொலம் பிரேக்குன்றதை A4ல் செய்யலாம். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம், பிரிண்ட் எடுத்து போட்டு வெட்டி எடுக்கிறது பேப்பரை. இந்த கொலம் பிரேக்கில் மோர் ஆப்ஷன் இருக்குது. இந்த மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வித்தும் ஸ்பேஸையும் கூட்டிக்கொள்ளலாம். அதாவது ஸ்பேஸின்னு சொல்கிறேன் இந்த 2க்கு இடப்பட்ட பகுதி, இந்த முதல் குளத்துக்கும் 2வது குளத்துக்கும் இடப்பட்ட ஸ்பேஸை கூட்டிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இதில் பாருங்கள் 1 கொடுக்குறேன், ஸ்பேஸ் வந்து 1. இதில் லைன் பிட்வீன் செலக்ட் பண்ணிங்கன்னா 2க்கு நடுவில் லைன் ஒன்று மார்க் பண்ணி வரும். அது எங்களுக்கு ஈஸியாக மடிக்க நாங்கள் லைன் பண்ணி கொள்ளலாம். 2 இருக்குது, 3 இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் கொலம்ஸ் வந்து நம்பர்ஸ்லேயும் கொடுக்கலாம், 10 கொலமாகவும் கொடுக்கலாம். அப்போ நான் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். பாருங்கள் ஸ்பேஸ் கூடி இருக்கு. இங்கே 0.5 இங்கே 0.5 வந்துருக்கும். இங்கே வந்து இதில் மேலே மார்ஜினில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரூலரில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். லைன் ஒன்று தேவைண்டா லைனும் போடுவோம். இது வந்து லே அவுட்டில் கொலம்ஸில் கொலம் பிரேக் அப்படின்னு சொல்கிறதுல இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு இன்விடேஷன் தயாரிக்கிறதுக்கு மற்ற தேவைப்பாடுகளுக்கு அலுவலகத்தில் அதிகமாக தேவைப்படும் பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் மற்றது குயிக்காக வேலையில் செய்கிறதுக்கும் இது தேவைப்பாடாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.